ஹலோ மக்களே, வணக்கம். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, என்பிகே பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே தழைமணி சத்து, தழைமணி சாம்பல் சத்து. இதுதான் என்னோடய சுருக்கம். இது வந்து போரான் டெஃபிஷியன்சி, மெக்னீசியம் டெஃபிஷியன்சி, ஐரன் டெஃபிஷியன்சி, மேக்னீஸ் டெஃபிஷியன்சி, இது எல்லாத்துக்கும் நம்ம காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரினோஃபில் மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சூப்பரான ஒரு மருந்து. இது நீங்கள் வந்துட்டு நீங்கள் த்ரிப்ஸு, பூச்சி, புழு, இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கம்பெனியில் வர போரான் 3 கிராம் 10 லிட்ரு 1 லிட்டருக்கு இது எல்லாமே. இது வந்து 1.5 ml to 2 ml கராட்டே கம்பெனி நல்ல மருந்து. இது மவுண்டோ 1.5 ml 1 லிட்டருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபேஸ்எஃப் இந்த மருந்து 1.5 ml. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தைமத்தேசியம் மருந்து. இது சூப்பரான மருந்துங்க. அரைவா கம்பெனி 1.5 கிராம் வந்து 1 லிட்டருக்கு. நான் கூட இந்த மருந்து தான் அடிக்க போகிறேன். தைமத்தேசியம், மவுண்டோ எனர்ஜி, அப்புறம் கராட்டே, டிபேஸ்எஃப், இதெல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரே மருந்து நம்ம அடித்தோம்னா அந்த காம்பினேஷன் செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்றி மருந்து அடித்தா அது செட் ஆகாது. அதனால் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ளஸ் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த காக்கடான் செடி வந்து ரொம்ப நாள் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அது கரெக்டான ஒரு டைம் கிடச்சிது. ஏன்னா இந்த மழை வெள்ளம், அதீத மழை வெள்ளம் வந்து இந்த காக்கடான் செடியெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணதுனால இப்போ மறுபடியும் இதை ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதனால் உங்கள்கிட்ட அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பொதுவாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, குண்டுமல்லி, காக்கடான், தக்காளி, டொமேட்டோ, இதில் வந்து நமக்கு எவ்வளோ லட்சங்கள் வந்து நமக்கு வந்து இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் உரம் ஸ்ப்ரே, இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி வீடியோ பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அத்தனையுமே உங்களுக்கு வந்து அப்பப்போ ரீச் ஆகும். பெல் ஐக்கான் பட்டன் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இப்போ அரும்பு கட்டியிருக்கு. சின்ன சின்ன அரும்பு, பெரிய அரும்பு எல்லாமே கட்டிகிட்டு இருக்குது. இதனோட ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் 4 to 5 டேஸில் ஸ்டார்ட் ஆகும். பீக் லெவல் சொல்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி வந்துட்டு கொண்டு போய் போட்டுட்ருக்கோம். சீசன் வந்து இன்னும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை. காரணம் 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பனியோட ஈரம் வந்து செடியில் இருக்குது. அந்த மாதிரி ஈரம் இருந்தால் செடியில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் நமக்கு இந்த 15-20 தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெயில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆஃப் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 வருஷம் மல்லி செடி, 2 வருடம் ஆன மல்லி செடியில் ஒரு 30 சென்ட் அளவில் ஒரு பயிர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 3000 செடியில் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 23 to 25 கிலோ மல்லி, குண்டு மல்லி வரணும். ஒரு குண்டு மல்லி வந்து திடீர்னு வராது, திடீர்னு இறங்காது. ஒரு 2 கிலோ ஸ்டார்ட் ஆகும். 2 கிலோ இருந்து அப்படியே பீக்கில் போவோம். 3, 4, 5, 8, 10, 20, 25 போவோம். மறுபடியும் வந்து ட்ராப் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week 7 டேஸில் போவோம். மறுபடியும் ட்ராப் ஆகும் 1 week to 7 டேஸ்க்குள்ளே, செகண்ட் வீக்கில். மறுபடியும் 15 13, 12, 10 அப்படி இந்த மாதிரி ஓவராலாக நமக்கு வந்து மல்லி போகும்போது இது போல் மல்லி வந்து நமக்கு ஓவராலாக பீக் அண்ட் ட்ராப் ரெண்டுமே ஆகும்போது நம்ம ஒரு மந்த்லி ஆவரேஜ் ப்ரொடக்ஷனை தான் பார்த்துக்கணும். நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோன்றது தான் வந்து பீக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா 23 கிலோ என்று 15 நாள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ ஸ்டார்ட் ஆகிட்டு 23, 25 கிலோ போகும். இது வந்து அப்படியே படிப்படியாக தான் ஏறும். மறுபடியும் படிப்படியாக ட்ராப் ஆகும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அப்படியே நம்ம வந்து ஒரு 10 நாள் மட்டும் ப்ரொடக்ஷன் நல்லா பீக் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 200 கிலோ அப்படிங்கிறது 20 கிலோ படித்தா கூட 200 கிலோ 250 கிலோ ஒரு மாதத்திற்கு நம்மளால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். மல்லி மறுபடியும் ட்ராப் ஆச்சுன்னா அதை மறுபடியும் பீக் ஆகணும். பீக் ஆகிறதுக்கு மறுபடியும் ஒரு 15 டேஸ் டைம் ஆகும். நீங்கள் இந்த தமிழ்நாடுன்னு இல்லை, நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் சரி தான் இதுதான் கான்செப்ட்டு. மாதம் முழுவதும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தமாதிரி நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் 30 சென்ட் தோட்டத்தை 3 பிரிவாக பிரித்து அடி உரம் போடும்போது கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா இதில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது நிற்கும், இதில் ஸ்டார்ட் ஆகும், இது நிற்கும். நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரே சமயத்தில் 30 சென்ட்டில் 20 கிலோ வந்தால் தாராளமாக ஒரு 5 பேர் வச்சு நம்மளால் பறிக்க முடியும். ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் பிரச்சனை என்ன வரும்னா 5 ஏக்கர் ஒரே சமயத்தில் வந்தால் 100, 200, 300 கிலோ பூ வந்தால் ஒரு நாளைக்கு ஆளுங்க கிடைக்காது. பூவை நம்மளால் பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாது. பூ வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 சென்ட்டோ 40 சென்ட்டோ வந்து இருக்கிற ஆளுங்களை கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடி உரம் வந்து பிரித்து நீங்கள் தரணும். 10 டேஸ் கேப்பில் நீங்கள் அடி உரம் கொடுக்கும்போது அது பீக்கில் பூ கொண்டு வந்து கொடுக்கும். இது அறுவடை நின்னால் அது ஸ்டார்ட் ஆகும், அது ஸ்டார்ட் ஆகும் நின்னால் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி நீங்கள் போகும்போது அதோடய வருமானம் வந்து வேறு லெவலில் இருக்கும். தக்காளி செடி வந்து நான் வந்து ஒரு 500 செடி கொண்டு வந்து நட்டுருக்கேன். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் நான். அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் நான் இருக்கிற என் வீட்டில்
நான் வந்து இங்கே ட்ரையல் பேசிஸில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று சின்னதாக பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து தக்காளி என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து நான் தக்காளி செடி நட்டிருந்தேன். நான் வந்து காலேஜில் ஸ்கூலிங் படிக்கும்போது நான் நட்டிருந்தேன். பட் அப்போல்லாம் எனக்கு அந்த என்ன பண்ணாங்க எது பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது பாட்டு தானாக வரும். ப்ரொடக்ஷன்லாம் அப்போல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா வந்த வரைக்கும் லாபம், வீட்டுக்கு உபயோகம் தானே. இப்போ நம்ம கொஞ்சம் கமர்ஷியல் மேட்டராக போகும்போது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணால் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு ஹையஸ்ட் ஈல்டு வரணும். அப்போ தான் நம்மளால் வந்து செலவு நமக்கு லாபம் எல்லாமே கிடைக்கணும் இல்லைங்களா. இது வந்து என்னுடைய ஹோம் பர்பஸ்க்காக நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து ஜென்ரலாக ஃபுல் ஃபீட்பேக் எடுத்து தான் பண்ணேன். எப்படி வளர்க்க போகிறோம், இது என்ன பண்ண போகிறோங்கிறது எல்லாமே நாலேஜோடு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ரிசல்ட் வந்து என் கண் கூட எனக்கு வந்து காணிச்சுது. அப்படி காட்டும்போதுங்க எனக்கு வந்து ஒரு தக்காளி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட காரணத்தினால நான் என்ன பண்ணேன்னா, உடனே வந்து ஒரு 500 செடி இப்போ வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் நட்டுருக்கேன். அது நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது பட்சத்தில் அடுத்து வந்து 1 ஏக்கரில் 2 ஏக்கர் வந்து ஒரு 10,000 கன்று வந்து நட போகிறேன். இதுதான் என்னோடய பிளான். ஏன்னா எல்லாமே சின்னதாக பண்ணி பார்த்துட்டு அதில் ரிசல்ட் நான் பார்த்துட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஒரு பிளானாக இருக்குது. இதில் எல்லாமே பாருங்கள், தக்காளி பிஞ்செல்லாம் வந்திருக்கு, பூ விட்டுருக்கு, தக்காளி பிஞ்சு எல்லாமே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இயற்கை உரம் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸ்ப்ரே வந்து நான் ஒன்றுமே பயன்படுத்தலை இது வரைக்கும். அப்படியே எனக்கு ஸ்ப்ரே எதாவது தேவைப்பட்டால் இங்கே இறக்கம் செடி வந்து நம்ம கத்தாரில் இருக்குது. அந்த செடியில் இருக்கிற ஒரு 4-5 இலையை கொண்டு வந்து பறித்து, வேப்ப இலையை கொண்டு வந்து பறித்து ரெண்டுத்தையுமே நல்லா இடித்து அதை சாறு எடுத்து மேலே தெளிக்கலான்ட்டு இருக்கேன். ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாக்கா. ஏன்னா இது வந்து நான் தான் பயன்படுத்த போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கத்தாரில் நான் வாங்கினேன். இது வந்து பியூர் வந்து பார்த்திங்கன்னா செம்பரி ஆட்டு மேனோர். இது ஆட்டு புழுக்க எக்ஸலண்ட் ரிசல்ட்டுங்க. இது வந்து இது உபயோகம் பண்ண பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. இங்கேயும் சரி, நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலையும் சரி, நான் 2 தோட்டத்துலேயும் சரி எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. அதனோட மகிமை வந்து நமக்கு தெரியாமல் அதை காலம் கடந்து விட்டுட்டு வந்துட்டோம் தான் எனக்கு தோணுது. இப்போ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் கீரை கூட வந்து பார்த்திங்கன்னா கோதுமை போட்டிருந்தேன். கோதுமை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சாறு எடுக்கிறதுக்கு. இங்கே வந்து பந்தல் காய்கறி வந்து ஒரு இடத்துல செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய வில்லா. இந்த வில்லாவுக்கு முன்னாடி இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா புடலை வந்து நமக்கு வந்து இப்போ ஹார்வெஸ்டிங் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து வீட்டு உபயோகம் தாங்க, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம இங்கே வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கிடைக்கிற அந்த டைம் ஃப்ரைடே அன்றைக்கி லீவு நமக்கு, அன்றைக்கி நம்ம வந்து பண்ணுற ஒரு டெவலப்பிங் தான் இது எல்லாமே. இது வந்து மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா நம்ம வந்து ஒரு விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு லவ். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 6000 செடி நம்ம நடலாங்க தக்காளி. வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக சூப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா 50 டன் நீங்கள் வந்து விவசாயம் 50,000 கிலோ நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம். நம்ம நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபா போனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அன்றைக்கி கிலோ வந்து நம்ம 10 ரூபா போனாலும் 5 லட்சங்க. எல்லா செலவும் போக நம்ம கேரட் பண்ணுறது, பறிக்கிறது, ஆளுங்க செலவு, ஓட செலவு எல்லாத்தையும் இப்போ கழித்து நமக்கு 10 ரூபா ஒரு கிலோ தக்காளிக்கு கிடைச்சாலே நமக்கு 5 லட்சம் நமக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 85 டேஸ் இல்லை 75 டேஸில் வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அப் டு 7 to 8 மந்த் நம்ம வளர்க்குறத பொறுத்து இந்த தக்காளி செடி இருக்கும். ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் நல்லா பராமரிப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 டன் கூட எடுக்கலாம். 100 டன் எடுத்து நீங்கள் 10 லட்சம் கூட நீங்கள் சமாளிக்கலாம், 10 ரூபா பணம் கிடைச்சா கூட. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, 20 ரூபா விற்றா 10 ரூபா செலவு, 10 ரூபா நமக்கு லாபம். தக்காளி செடி வந்து ஒரு பிக்கஸ்ட் வந்து ஒரு ஜாக்பாட் லாட்ரி மாதிரி தாங்க. கிடைச்சதுன்னா அபரிமிதமான ஒரு லாபம். இதெல்லாம் நம்ம ஏன் நம்ம விவசாய பெருமக்கள் நண்பர்களுக்கு நம்ம சொல்கிறோம்னா, இப்போ ஒரு மல்லி செடி நம்ம போட்டிருக்கோன்னு வச்சிங்களேன், ஒரே மல்லி செடியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது இடையில் வந்து நம்ம வந்து எல்லா இதுக்குன்னு தனி இடமோ இல்லை தனி ஒரு பராமரிப்பு கிடையாது. இப்போ நான் இது போட்டிருக்கிறது வந்து காக்கடானுக்கு நடுவில் போட்டிருக்கேன். இது உரம் போடும்போதும் சரி, ஃபெர்டிலைசர் போடும்போதும் சரி, எது போட்டாலும் சரி, இந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி போட்டுட்டு போயிடலாம். ஸ்ப்ரே பண்ணால் ஒரே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தக்காளி அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு உணவு உண்ணும் பொருளோட சேர்ந்ததுனால அதுக்கு வந்து நான் வந்து இயற்கையாக தான் பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்கள், பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல் இருந்ததுன்னா இறக்கஞ்செடியை மிஞ்சி வந்து ஒரு இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லானது அது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நல்லா இடித்து அதனோட அந்த சாறு எடுத்து, வேப்ப இலை சாறு எடுத்து, அதை கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் போட்டு நல்லா
நல்லா இடித்து அந்த சாரெல்லாம் பிழிஞ்சு எடுத்து நம்ம மேலே தெளித்தோம்னா காரம் இருக்காதுல. எருக்கஞ்செடியில் இருக்கிற அந்த மகிமையே ஒரு வேறு லெவல் மகிமைங்க. எல்லாத்துக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இது அடித்தா டக்குன்னு கேட்கும், இது அடித்தா கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும். இதுதான் இயற்கை முறையில் கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும், கொஞ்சம் அடிக்கடி நம்ம வந்து பராமரிப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எந்த புழு தாக்குதலும் பண்ணாது. இது வந்து நீங்கள் நல்ல ஒரு அனுபவ விவசாயியாக இருந்தால் உங்களுக்கும் தெரியும். இல்லை 4 பேருக்கு தெரியாத பழைய ஆளுங்க இருக்காங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. பேஸ் என்னென்னா மண் வளமோ நம்ம கொடுக்குற அந்த இயற்கை உரமோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சீக்கிரம் செடி வந்து நமக்கு எந்த புழு தாக்குதலுக்கு ஆளாகாது. ரொம்ப கம்மி வீக்னஸாக இருக்கிற செடி தான் சீக்கிரம் வந்து நமக்கு ஃபங்கஸ் இன்செக்ட்டுக்கு அட்டாக் பண்ணும். இப்போ நம்ம சொன்ன அந்த மருந்து மவுண்டோ சரி, என்பிகே சரி, ஃபேக்டாம்பா சரி, அதுக்கப்புறம் பொட்டாஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்எஃப், கராட்டே, இந்த மாதிரி மைக்ரோனல், இதெல்லாம் நீங்கள் கலந்து நீங்கள் வந்து செடிக்கு அடித்து பாருங்களேன். நம்ம சொன்ன அந்த அளவோடு நீங்கள் சேர்த்து அடித்து பாருங்கள். வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மல்லி வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னொரு 2 வீக்ஸ்க்கு. அதுக்குள்ளே நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு சந்தேகம் தான் எனக்கு கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்லி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. நன்றிங்க.